கொஞ்ச நாளைக்கு முதல்ல லண்டன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வெடிகுண்டு இது பண்ணி நல்ல வேளை வெடிக்கல, அதுக்குள்ள பிடிச்சுட்டாங்க. தீவிரவாதி பிறகு ஓடிப்பிட்டான். அவங்களோட வந்த ஒரு நாய் மாத்திரம் மாட்டி இருந்திருக்கு. நாய் நின்றுட்டு இருக்கு, அவங்க ஓடிட்டாங்க, வண்டி ஏறிட்டாங்க, நாய்க்கு யாரும் தெரியல. இப்ப இந்த நாயை வச்சு தீவிரவாதிகளை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? இந்த நாய்கிட்ட பேசணும். நாய்க்கு என்ன மொழி தெரியும் சொல்லுங்க பாப்பா, அதுக்கு தாய்மொழி என்னன்னு யாரு கண்டா? ஆனா ஒவ்வொரு வீட்டுல என்ன பேசுறவங்களோ அதுக்கு தெரியும். தெலுங்குல சொன்னா சில நாய்க்கு புரியும், சில வீட்டுல இங்கிலீஷ்ல சிட் டவுன் அப்படி பார்க்க உட்காரும், சில வீட்டுல தூய தமிழ்ல பேசினாலும் புரியும். இப்ப என்ன பண்ணாங்களா, பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருத்தரை கூட்டு வந்து, அவருக்கு 60 மொழி தெரியுமா, அவரை கூட்டு வந்து அதோட பேசுங்க, அது எந்த மொழியில் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். இவர் ஒவ்வொரு மொழியா 3 நாள் பேசுறாருங்க, அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. கடைசியில் ஹீப்ரு செம்மொழிகள் சொல்லுவோம் இல்லையா, மேற்கத்திய மொழிகள்ல கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ், மொத்தம் 6 செம்மொழி. அந்த ஹீப்ருல மெதுவா ஆரம்பிச்சாராம், அது லேசா அப்படி வாழாட்டி இருக்கு. அவன் தீவிரவாதிகள் எவ்வளவு கவனமா இருந்திருக்கான் பாருங்க. எவனுக்கும் தெரியாத பேச்சு மொழி இல்லாத வச்சிருந்திருக்கான். அதை வச்சு என்ன பண்ணாரு, அதை பழக்கி கூட்டு போய் தீவிரவாதிகள் புறம் பிடிச்சாச்சு. இப்ப பிரிட்டிஷ் பிரதம மந்திரி என்ன பண்ணாரா, அவரை கூப்பிட்டு, ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், வீடு, பதவி, வைஸ் சான்சலர், என்ன வேணும், எது வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒன்னும் வேணான்ட்டார் அவர். வேற என்ன வேணும், இந்த நாய் வேணும் அப்படின்னாராம். அவருக்கு புரியல, இது எதுக்கு இந்த நாய்? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் அந்த ஹீப்ரு மொழி படிச்சேன், என் மனைவி எந்த நாய் கேட்க போகுதுன்னு படிக்கிறது நீ எப்படின்னு சொன்னா, இந்த நாய் கேடுச்சுன்னு சொல்லி கூட்டு போயிரு. அப்ப மனுஷனுக்கு எப்படி வேதனை இருக்கு பார்த்தீங்களா?